ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக் அண்ட் எம்மியான பிரெட் சில்லி ரெசிபி. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு இன்றைக்கி 8 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரெட் விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பிரெட்டோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை க்யூப் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சில்லி பிரெட்டோட மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 5-6 போல் பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ் லெமன், 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு. இப்போ எடுத்திருக்க இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் உருகுனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். மறுபடியும் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆனியன்ஸை ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது மசாலாவோட நல்லா பிளண்ட் ஆகி வரும். ஆனியன்ஸ் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லைங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம், பீஸ், இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸில் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட க்ரீன் சில்லி சாஸ் தான் இருக்குன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி மசாலா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இது கூட ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இந்த பிரெட் பீசஸை மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் பீசஸ் அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி பிரெட் ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை நீங்கள் மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், இல்லை ஈவினிங்க்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை ஃப்ரம் திரை.